கோட்டைக்கு தலைவனானான். அந்த நகரம் தாவீதினுடைய நகரம் என்று பெயர் பெற்றாயிற்று. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த விகேபுரம் உங்க நகரமாக மாறணும்? விக்கிரமசிங்கபுரம் யாருடைய நகரமாக மாறணும்? தேவனுடைய நகரமாக மாறணும். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாக மாறணும். இந்த புறம் சத்தியபுரமாக மாறணும். இந்த ஜனங்கள் நீதி ஜனங்களாக மாறணும். இந்த ஜனங்களுக்குள்ள ஒரு கோட்டையாக இரட்சகராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுவராக இருக்கணும், தன்னுடைய பாதுகாப்பாக இருக்கணும். ரட்சிப்பே இவர்களுக்கு அரணும் மதிலுமாக இருக்கணும். ஆகவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் உங்களை பாதுகாக்கும் பட்டயமாக, உங்களை பாதுகாக்கும் கேடயமாக, உங்கள் உயிருக்கு ஒரு சேதம் வராதபடிக்கு, எந்த மந்திரவாதமும் எந்த பில்லி சுனியமும் உனக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு, எவைகள் உனக்கு விரோதமாக எழும்புமோ அவைகள் வாய்க்காமற் போகும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். படிங்க 9ஆம் வசனம். அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி மட்டும். என்னது மில்லோ? என்ன பேரு? இப்ப அந்த மில்லோல இவன் யாராயிட்டான் தெரியுமா? இவனுக்கு தேவன் என்ன செய்த? இவனுடைய அழுக்க மாற்றிட்டான். மில்லோன்னா என்னது? குப்பை கொட்டுற இடம். என்ன இடம்? குப்பை கொட்டுற இடம். இப்ப குப்பை கொட்டுற இடம். இப்ப குப்பை 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 குப்பைன்னு உன்னைய குப்பையாக்குனவங்க மத்தியில நீ யாரா மாறிட்ட? தேவனுடைய கோபுரமாக மாறிட்ட, தேவனுடைய வாசஸ்தலமாக மாறிட்ட, தேவனுடைய நகரமாக மாறிட்ட. உன்னை குப்பைன்னு சொல்ல முடியாது. உன்னை ராஜான்னு சொல்லுவாங்க, உன்னை ராணின்னு சொல்லுவாங்க. உன்னை தேவன் மில்லோவுல இருந்து உன்னை உயர்த்த தொடங்கி விட்டார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, உங்களோடு கூட இருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடையபடியான ஒரு பாதையில் உங்களை கொண்டு போகிறார். நீங்க என்ன செய்யணும்? மில்லோ. என்ன வேணும்? மில்லோல உனக்கு ஒரு துருகம் இருக்கிறது. வேதவசனம் என்ன சொல்றது தெரியுமா? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எத்தனை பேர் இயேசு இடத்துல ஓடி வர போறீங்க? எத்தனை பேர் இயேசு இடத்துல சுகமா தங்கி இருக்க போறீங்க? எத்தனை பேருக்கு நோய் வேண்டாம்? எத்தனை பேருக்கு பேய் வேண்டாம்? எத்தனை பேருக்கு பில்லி சுனியம் வேண்டாம்? எத்தனை பேருக்கு மந்திரவாதம் வேண்டாம்? என்னை விட்டு கேடுகளும் பீடைகளும் என்னை விட்டு விலகட்டும், என் குப்பை மாறட்டும், என் அசுத்தம் நீங்கட்டும், என்னை இயேசுவை போல ஒரு கோபுரமாக இந்த உலகத்தில் நிமிர்ந்து நிற்க செய்வாராக என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய நகரமாக மாறுவீர்கள். அத்தனை பேரும் தேவனுடைய கோட்டை என்று அழைக்கப்படுகிற சீயோன் கோட்டையை பிடிப்பீர்கள். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படி. 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே. அருமையானவர்கள், இந்த உலகம் புழுவது என்ன செய்யுது? சிந்தனைக்கு வேற வழி இல்லை. அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க? தப்பான வழியில போறாங்க, கொந்தளிக்கிறாங்க. நல்லவனை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. விருதா தானே? கண்ணு தெரியாது, அது கேளாது, கையால கொடுக்காது, காலால நடக்காது. இந்த எபூசியருடைய தெய்வத்தை பின்பற்றி கொண்டிருந்த அந்த கோட்டையை யார் பிடித்தா? தான் கூட நடந்து வருகிற தேவன் தாவீதுக்கு உதவியாக இருந்து, தான் கூட பேசுகிற தேவன் அவனோடு கூட உதவியாக இருந்து, தன் மேல கண்ணை வைத்து தனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் அவனோடு கூட பயணம் செய்தபடினால அந்த நகரம் தேவனுடைய நகரமாக, தாவீதுடைய நகரமாக பெயர் பெற்றது. அங்கே இவன் தேவனுடைய கோட்டை என்ன செய்தான்? கட்டினான். தேவனுடைய துருகத்தை கட்டினான், தேவனுடைய கோபுரத்தை கட்டினான். அங்கே இருந்து பார்க்க போனா சத்துரு எங்கிருந்து வருகிறான்? சத்துரு என்னிடத்துல வர முடியாதுன்னு என்று சொல்ல முடியும். சத்துருவுக்கு இனிமேல் என்னிடத்துல வகை இல்லை என்று சொல்ல முடியும். நான் சாத்தானை ஜெயித்தேன் என்று சொல்ல முடியும். இயேசு ஜெயித்திருக்கிறார். நீங்களும் ஜெயித்தவர்களாக அவரோடு கூட ஆளுகை செய்வீர்கள். அருமையானவர்களே, இந்த தேவ வாக்கு உங்களில் நிறைவேறுவதற்கு இங்க சொல்லப்பட ஜனங்கள் கொந்தளிக்கிறத பத்தி பயப்படாதீங்க. ஜனங்கள் கொந்தளிக்கிறத பத்தி பயப்படாதீங்க, இல்லையா? என்ன நாய் கும்மல் போட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உங்க மேலெல்லாம் வாமிட் ஆயிரும். வெறும் நாற்ற